ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொசுக்களை விரட்டக்கூடிய ஒரு சில டிப்ஸ்லாம் பார்க்கலாங்க. இது எல்லாமே ரொம்பவும் புதுசாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு புதுசான டிப்ஸுகளாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். பொதுவாகவே கொசுக்களை விரட்டுறதுக்கு நம்ம நிறைய விதமான லிக்விட்ஸோ காயில் எல்லாமே பயன்படுத்துவோம். ஆனால் அது எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே தீங்கானது. குழந்தைங்க இருக்க வீட்டில் நம்ம இதையெல்லாம் பயன்படுத்தாமல் நேச்சுரலான ரெமெடிஸ்லாம் பயன்படுத்தலாம். நேச்சுரலாக கொசுக்களை விரட்டுறதுக்கான சில டிப்ஸுகளும் நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாகவே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே, ஒரு சிலர் வந்து இந்த அலர்ஜி சுத்தமாக செட் ஆகாது, அலர்ஜி ஆகிடும். காயில் வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா இப்போல்லாம் அந்த மிஷின் மாதிரி வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி, நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு சுத்தமாக ஒத்துக்காது. ஆனால் நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக கொசுக்களெல்லாம் விரட்டிடலாம். முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கற்பூரம் தாங்க. நம்ம வீட்டில் பூஜைக்காக பயன்படுத்துகிற கற்பூரம், அந்த கற்பூரத்தை கொளுத்திட்டு வீட்டில் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திடுங்க. கற்பூரத்தை கொளுத்தி அந்த புகையை வீட்டு ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டுருங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த புகைகளை எல்லா பக்கமும் ரூமில் பட விட்டுட்டு கதவு ஜன்னலெல்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் இதை செய்யணும். எல்லாம் முழுசாக எல்லா பக்கமும் புகை போகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை வந்து அந்த புகையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அப்படியே வச்சிடலாம். வீட்டுக்குள்ளே நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதோட கொசுக்களும் வந்து அழிஞ்சு போயிடும், உள்ளுக்குள்ளவும் வராது. ஒரு வேளை இருந்தால் எல்லா கொசுவும் மயக்கம் வந்து கீழே விழுந்துடும். இதுக்காக நம்ம கற்பூரத்தை பயன்படுத்தலாம். கற்பூரம் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். நம்ம வீட்லேயும் பூஜைக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா, பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பூண்டை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு உடம்புல அங்கங்கே சும்மா ஒரு கொஞ்சம் பேஸ்ட்டை வந்து தடவி விட்டுட்டோம்னா அந்த ஸ்மெல்லுனால் பூண்டோட ஸ்மெல்லுனால் கொசு வந்து நம்ம பக்கத்தில் வராது, நம்மளையும் கடிக்காது. இல்லைனா இந்த மாதிரி நல்ல பூண்டுகளை உரிச்சிட்டு நல்லா சுடுதண்ணியில், அதாவது கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்ச அப்புறம் அந்த தண்ணியை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வீடு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனாலையும் வந்து கொசுக்கள் வந்து வராமல் போயிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லவங்கத்தோட ஆயில், அதாவது பெப்பர்மின்ட் ஆயில் அப்படின்னு சொல்லி கடையில் விற்கிறாங்க. இந்த ஆயில் கூட உடம்புல அங்கங்கே சும்மா ஒரு ட்ராப்பாக போட்டுக்கிட்டோம்னா கூட கொசுக்கள் வந்து நம்மளை கடிக்காது, அந்த ஸ்மெல் வந்து செட் ஆகாது. லவங்கம் ஆயிலும் கடுகு எண்ணெயும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து உடம்புல பூசுறதுனால உடம்பு வந்து நல்ல ஸ்கின்னு வந்து சாஃப்டாக இருக்கும். அதோட கொசுக்களும் வந்து கடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வேப்ப எண்ணெய், வேப்ப இலை, இது எல்லாமே கொசுக்களை விரட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துறது தான். ஈக்குவல் குவான்டிட்டியில் வேப்ப எண்ணெயோட ஈக்குவல் குவான்டிட்டி தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா கலந்துட்டு உடம்புல வந்து நல்லா பூசி விட்டுட்டோம்னா கொசுக்கள் வந்து சுத்தமாக கடிக்காது. உடம்புல பூசுறதுனால நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகிற மாதிரி வர மாதிரி இருந்தாலும் கொசுக்கள் கடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வேப்ப எண்ணெயை வச்சு நம்ம விளக்குகள் கூட வச்சுட்டு வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த எண்ணெயை வச்சு விளக்கு வச்சு நம்ம வீட்டில் வச்சோம்னாலும் அந்த புகையோட வாசனையினால் கொசுக்கள்லாம் காணாமல் போயிடும். அதோட வேப்ப இலையை வந்து அரைச்சிட்டு அதை வந்து தண்ணியில் அப்படியே கொஞ்சம் கலந்துட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் கொசு வராது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அஜ்வைன், அதாவது ஓமம், அது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஃபைனாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். வீட்டில் அங்கங்கே கொஞ்சம் அதை வந்து பவுடரை வந்து கொஞ்சம் அப்படியே தெளித்து விட்டுறணும். இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் கொசுக்கள் வராது, இந்த வாசனையும் கொசுக்களுக்கு பிடிக்காது. அதோட உங்களுக்கு வந்து உடம்புல அப்ளை பண்ணுற மாதிரி வேணும்னாலும் இந்த ஓமத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு கலந்தும் உடம்புல பூசிக்கலாம். அதுக்கடுத்து புதினா வந்து பொதுவாகவே இந்த ஸ்மெல்லுனால் கொசுக்கள் வந்து வராது. அதோட புதினா இலையோடு சேர்த்து அந்த காம்புகளையும் கொஞ்சம் சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு கூட வீடு ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இதனாலேயும் கொசுக்கள் வராது, இருந்தாலுமே ஓடி போயிடும். அதோட வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி புதினாவோட இந்த காம்புகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்ன செடி மாதிரி நம்ம வீட்டிலே கூட வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி வளர்க்கும் போதும் வீட்டு பக்கத்தில் நம்ம புதினா இலைகளை வளர்த்தாலுமே கொசுக்கள் வந்து வீட்டுக்கு வராது, வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே ஓடி போயிடும். இந்த மாதிரி நல்ல
ஒரு பூச்செடியில் நம்ம இந்த மாதிரி அப்படியே நட்டு வச்சிடலாம். அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். அதோட நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் கொசுக்களும் காணாமல் போயிடும். புதினா இலைகளும் நம்ம அதே போல் நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வந்து புதினா இலை, அதுக்கப்புறம் வேப்ப இலை, இது எல்லாமே வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதனாலேயும் நல்லா வந்து கொசுக்களை விரட்ட முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா துளசி இலையும் அதே போல் தான். துளசி இலையை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து கலந்துட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் வீடு ஃபுல்லாக. இந்த மாதிரி பண்ணுறதுனால வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதோட கொசுக்களும் வந்து காணாமல் போயிடும், வீட்டுக்குள்ளேயே வராது. இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். துளசி இலைகளை வச்சு ஸ்ப்ரே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படியே வீட்டு ஃபுல்லாக தெளித்து விட்டுக்கலாம். எந்த பக்கம்லாம் கொசுக்கள் நிறைய வருமோ அந்த சைடெல்லாம் வீட்டை சுற்றி நல்ல துளசி செடிகளையும் சின்ன சின்னதாக நம்ம வச்சோம்னா துளசி இலைகள் செடிகள் வந்து நல்லா வளரும்போது கொசுக்களும் வந்து வீட்டுக்குள்ளே வராது. அதோட நம்ம வந்து துளசி இலையை அரைச்சிட்டு அந்த ஸ்ப்ரே மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா தைல இலை. இந்த தைல இலையையும் நம்ம அரைச்சிட்டு அதோட கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு உடம்புல அந்தந்த இடத்துல கொஞ்சம் ட்ராப்பாக நம்ம வச்சிட்டோம்னா இதனாலேயும் அந்த வாசனையினால் கொசுக்கள் கடிக்காது. இல்லைன்னா இந்த துளசி அதாவது இந்த தைல இலையை அரைச்சிட்டு அதோட கூட எலுமிச்சை சாறு சேர்த்து வீடு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணாலும் கொசுக்கள் வராமல் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து ஆன்டிசெப்டிக் மாதிரியும் நம்ம இதை பயன்படுத்தலாம். ஏதாவது அடிபட்டால் கூட இந்த தைல எண்ணெயோட எலுமிச்சை சாறு ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு நம்ம அடிப்பட்ட இடத்துல போட்டோம்னாலும் அடி ஏதாவது சின்னதாக பட்டிருந்தாலும் உடனே சரியாயிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா செண்டுமல்லி. அதாவது செண்டுமல்லி வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே கூட நம்ம வீடியோ வந்து கிளிப் பண்ணியிருக்கோம், அதில் வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி செடியை வந்து வீட்டு ஃபுல்லாக சுற்றி வச்சோம்னா செண்டுமல்லியை கொசுக்கள் வந்து இந்த வாசனையினால் வீட்டு பக்கமே வராது. வீட்டை சுற்றி இந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம். அதோட கூடவே ஆரஞ்சு பழத்தோட தோலை வந்து நம்ம வந்து வீட்டில் புகை போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி புகை போடும்போது ஆரஞ்சு பழத்தோலை போட்டு புகை போட்டோம்னா கொசுக்கள் வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.